அன்பிற்குரியவர்களே, மூன்றாம் பத்து கடைசி பத்துக்கு வந்துட்டோம். முதல் பத்து நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தை ரஹ்மத்தை தேடினோம். அல்லாஹும் மர்ஹம்னி பிரஹ்மத்திக்கே யா அர்ஹமர் ராஹிம். கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே, எனக்கு நீ கிருபை செய் என்ற துவாவை நாம் அதிகம் ஓதினோம். இரண்டாவது பத்தில் ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று இரண்டாம் பத்து முழுக்க நாம் துஆ செய்வோம். மூன்றாம் பத்து என்ன கேட்க இருக்கிறோம், எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ரப்பே நரகத்திலிருந்து விடுதலை கொடு, சொர்க்கத்தில் நுழைய வச்சு. மூணாம் பத்தில் கேட்க வேண்டிய துவா. நடக்கும்போதும், பைக்கில் போகும்போதும், இன்ன பிற வேலையில் இருக்கும்போதும், கொஞ்சம் ஓய்வு கிடைச்சாலும் அப்போ அல்லாட்ட நம்ம ஞாபகப்படுத்திக்கிடணும். அல்லாஹும்மா தக்னீ மினன்னார் வத்கில்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த துஆவை ஓதினார். லஜ்ஜத்து அரபி தெரியாது லஜ்ஜத்து அப்படின்னா சுருக்கமா நரக விடுதலை கொடு ரப்பே, சுவனத்தில் நுழையவை ரப்பே என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய நமக்கு வெற்றியை தர காத்திருக்கிறான், சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இந்த மூணு பத்துக்கு ஒரு தொடர்பு பாருங்களேன். முதல் பத்துல எனக்கு கிருபை செய் என்று அல்லாட்ட கேட்டோம். அல்லாஹ் யாருக்கு கிருபை செஞ்சானோ அடுத்த பத்துல அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்துறோம். நான் கிருபை செஞ்சுட்டேன். அல்லாஹ்வுடைய கிருபை இல்லாம ஒருத்தருக்கு பாவம் மன்னிக்கப்படாதுங்க. நம்ம சும்மா வெறுமனே கையை தூக்கிக்கலாம். யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு அதை கொடுத்துரு, இதை கொடுத்துரு என்று நாம் கேட்டாலும் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதா இருந்தா, நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா அல்லாஹ்வுடைய கிருபை வேணும். அப்ப முதல்ல அல்லாஹ்வின் கருணை கிருபை. அதனாலதான் முதல் பத்தில் அதை ஓதும். யாருக்கு அல்லாஹ்வின் கிருபையும் கருணையும் கிடைத்ததோ அவர்கள் இரண்டாம் பத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹு மக்ஃபிர்லி தன்பி அல்லாஹு மக்ஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன், பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்ட அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்ப ரெண்டு பத்து முடிஞ்சதுங்களா? யாருக்கு அல்லாஹ்வின் கிருபையும் பாவ மன்னிப்பும் கிடைச்சிருச்சோ அவர் எங்கதான் போவாரு? மூணாம் பத்தில் நம்ம ஓதுறோம் இல்லையா, சொர்க்கத்திற்குள் நுழைவார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார். அல்லாஹ் அக்பர். ரமலான் 30 நாளையும் அல்லாஹ் 10 பிரிச்சாலும் ஒன்னோட ஒண்ணு சங்கிலி தொடர் ஆக்கி வச்சிருக்கிறான். இது கிடைத்தால் இது, இது கிடைத்தால் இது. அப்போ இந்த கடைசி பத்துல நம்ம விடாம அல்லாஹ்விடத்திலே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ரப்பே அல்லாஹும்மா தக்னீ மினன்னார், நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு. வத்கில்னில் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன், சொர்க்கத்துல நுழைய வச்சிரு அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையாகத்தான் அந்த உலகத்தை கொடுத்துருக்கிறான். ஒரு பரீட்சை, அவ்வளவுதான். அதை நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட பரீட்சையில பாஸானா சொர்க்கம், பெயிலா போனா நரகம். அதுதானே யதார்த்தம். அப்போ சுவனம் குறித்து நீங்கள் கேட்க கேட்க அல்லாஹ் தஆலா அதன் வாசலை திறந்து விடுகிறான். நாம் எதை நேசிக்கிறோமோ, நாம் எதுவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, எதை நியத்தை வைக்கிறோமோ, எதிலே ஆழ்ந்த சிந்தனையை செலுத்துகிறோமோ, திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்திலே புலம்புகிறோமோ, அதை அல்லாஹ் நமக்கு வழியாக திறந்து விடுகிறான். இப்ப நீ ரொம்ப சுவனத்தை பத்தி கேட்டுட்ட, உனக்கு சுவனத்தை தந்துடுறேன். நீ நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி ரொம்ப பயப்படுற, அதிலிருந்து உன்னை நான் பாதுகாத்து விடுகிறேன் என்ற உறுதிமொழியை ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு வழங்குகிறான். அதன் அடிப்படையிலே சுவனத்தை கேளுன்னு சொன்னா இந்த மனிதன் ஒரு லைன்ல கேட்டக்கூடாது. மாறாக சுவனம் குறித்து ரொம்ப அல்லாஹ் ஆசையை ஏற்படுத்துறான். சுவனம் என்பது இனி இந்த உலகத்துல வாழ்ந்த மாதிரி வாழ்க்கை இல்லை. இங்க வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை. இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லக்ஸரியான வாழ்க்கை வாழ்றாரு. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய சுவனத்தினுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணும் பொழுது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை. அதனாலதான் மஸருல் ஜன்னத்தில்லதி வஅதல் முத்தகூன், முத்தகீன்களுக்கு நல்லவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை எப்படி தயார் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் முதலில் ஒரு 4 விஷயங்களை சொல்லுவான். தேனாறு, பாலாறு, இப்படி பட்டியலிட்டு அல்லாஹ் மது ஆறையும் சொல்லுவான். ஏங்க மது? உலகத்துல வாழுகிற பொழுது ஆல்கஹால் இல்லாம அல்லாஹ் இதை நான் தொடக்கூடாது, இதன் பக்கம் நெருங்கக்கூடாது என்று நீ சொல்லி இருந்தாய். அதனால் அதை தொடாமல் அதை தவிர்த்தே வாழ்ந்தேன். என் நண்பர்கள் எல்லாம் குடிப்பார்கள், நான் வேடிக்கையை தான் பார்ப்பேன். காரணம் என்ன தெரியுமா? நாளை நீ எனக்கு மது ஆறை தருவாய். அதானங்க நோக்கம். அப்போ ரப்புல் ஆலமீன்
உலகத்தில் எதை ஹராமாக தடுத்து வைத்திருந்தானோ அனைத்தையும் திறந்து விடுகிறான். அல்லாஹ் அக்பர். ஆசை ஊட்டுறான். இல்ல நீ கொஞ்சம் கண்ட்ரோலா வாழு. கொஞ்சம் கஷ்டம்தான். உலகத்துல வாழுகிற பொழுது சுற்றி இருக்கிறவன் பூரா பித்னா பசாதா தான் இருப்பான் இல்லையா? பித்னா பசாது, குழப்பம், கெட்ட செயல், தீய செயல், ஆள்களால் எல்லாம் கலந்திருக்கும். அதோடு தான் நீ பயணிக்க வேண்டியது வரும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக நீ வாழ்ந்து விட்டால், சரியாக நீ வாழ்ந்து விட்டால் உனக்கு சொர்க்கத்திலே மது ஆறையே அல்லாஹ் பரிசாக வழங்குகிறான் என்ற செய்தி எப்பேற்பட்ட இனிப்பான செய்தி. இது அல்லாஹ் சொல்லி என்ன செய்ய நம்மளுக்கு உசுப்பேத்துறான். மறு உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெண்கள், அல்லாஹ் கிஃப்டா கொடுக்கக்கூடிய பெண்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, சுவனத்து கன்னி பெண்களை நான் உனக்கு பரிசாக தருகிறேன். ஆனா இந்த உலகத்தை நீ ஒழுக்கமா இருக்கும். இந்த உலகத்துல எது ஹலாலோ, எந்த பெண் உனக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டாரோ அவரோடு நீ தடுத்து நிறுத்தி கொண்டு எனக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்தால் நாளை மறுமையிலே நஜிசே இல்லாத பரிசுத்தமான ஹூருல் ஈன் என்ற பெண்களை நான் மனமுடித்து தருகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கிறான் என்றால் இந்த உம்மத்தை முசுப்பேத்துகிறான், இந்த உம்மத்தை ஆர்வப்படுத்துகிறான். சுவனம் குறித்து திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இரு. சராசரி வாழ்க்கை அல்ல, இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. சுவனத்தோடு சேர்த்து இணைத்து பார்க்கிறவள். அடுத்து சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய அந்த அதிசயங்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுவான். மனுஷனுக்கு வேர்க்கவே செய்யாது. அப்படி வேர்த்தாலும் நாத்தம் எடுக்காது. அது அப்படியே காற்றிலே கரைந்து போய்விடும். நிறைய சாப்பிடுவான், நிறைய மனிதன் சாப்பிடுவான். ஆப்பிள் பழத்தை குறித்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, இவன் எதை நினைக்கின்றானோ அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஹலாலாக்கி. சாப்பிடுன்னு நினைக்கிறியா, அதை வெட்டி ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து கையில கொடுக்கறதுக்கு ஹூருல் ஈன் இல்ல தேவையில்லைன்னு சொன்னா தானாக அவனுக்கு கொடுப்பதற்குண்டான எல்லா சௌகரியங்களையும் சொர்க்கத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவனுக்கு வேண்டிய துணிமணி, வேண்டிய விளையாட்டு, என்னென்ன அவன் செய்யணுமோ அவனுக்கு இது தடை என்ற எந்த தடையும் இல்லை. உலகத்தில் மாத்திரம்தான் தடை. இதை செய், அதை செய்யாது, இதை செய், அதை செய்யாது. கெட்ட வார்த்தைகள் அங்கே பேசப்படாது. அவ்வளவு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. சரி, அதுக்கு ஏதாவது ஒரு இன்ட்டு இருக்குதா? முடிவே கிடையாது என்ற அல்லாஹ். சொர்க்கத்திற்கு இன்ட்டு காலெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் 60 to 70 கொடுக்கப்பட்ட காலம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அல்லாஹ் 71 வயசுல இருந்து கொடுத்துட்டாங்க. அது போனஸ்ல போகுது. அது எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், அல்லாஹ் கூப்பிட்டுக்கலாம் தானே. இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட வயது 60 to 70. அதை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஞாபகப்படுத்தும் காலமெல்லாம் நம்மகிட்ட இருந்து பாவங்கள் குறையும். நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். பாவம் செஞ்சோம்னா, பிராடு பண்ணோம்னா நாளைக்கு எல்லாம் நம்மளை கேட்பான்ற எண்ணங்கள் வருவதால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான ஹதீஸ்களை திரும்ப திரும்ப இந்த உம்மத்திற்கு ஞாபகப்படுத்தி விட்டு சென்றார். அப்ப உலகத்துல 60 to 70 சொன்ன ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையினுடைய வாழ்வு குறித்து சொல்லுகிற பொழுது அதற்கு முடிவு என்பதே கிடையாது. அப்பேற்பட்ட அற்புதமான ஆனந்தமான ஒரு வீட்டை நான் எனது அடியார்களுக்கு வைத்திருக்கிறேன். யாருக்கு இங்க வச்சிருக்கிறான்ல அந்த சுவனத்தை? என் சொல்படி கேட்டு நடந்தவர்கள், ஹராம் ஹலாலை பேணியவர்கள், நோன்பு வைத்தவர்கள், தொழுதவர்கள், வணங்கியவர்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னவர்கள், அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்கள், இவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி அதோடு நிறுத்தல, நரகம் குறித்தும் எச்சரிக்கிறான். வாழ போறது 60 வருஷம் அல்லது 20 வருஷம். நீ வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் குளறுபடி ஏற்பட்டு என் கோபத்திற்கு நீ ஆளாக ஆனால் கிடைக்க பெறுகிற தண்டனை என்பது சர்வ சாதாரணமாக இருக்காது. எப்படி இன்பத்திற்கு அளவு கிடையாது. சுவனம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது வர்ணிக்கிறார்கள். எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் எந்த அறிவுக்கும் கற்பனைக்கே எட்டாத அற்புதமான மாளிகை சுவனம். நம்ம என்ன நினைப்போம், சொர்க்கம் சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு உயர்ந்த ஒரு மாட மாளிகை, அதை சுற்றி அப்படியே பக்கத்தில் ஒரு அருவி, அப்படி லக்ஸரியான பெட்டு, மெத்தைகள், ஏசி, இதெல்லாம் இருந்தால் நம்ம அப்படித்தானே கணக்கு போடுவோம். நம்ம அறிவு அவ்வளவுதான், குறுகிய அறிவு. இந்த அறிவு அதுக்கு மேல சிந்திக்க தெரியாது. சொற்கள் எழுந்து கட்டுறேன்னு சொன்னா நம்ம இதைத்தான் எழுதி வைப்போம். ஏன்னா நம்ம அதை தான் படிக்கிறோம், பார்க்கிறோம். இதுதான் சூப்பரான வாழ்க்கை, இதுதான் உயர்ந்த வாழ்க்கை அப்படி நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதை மட்டும் தான் எழுதுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்கள் கற்பனைக்கே எட்டாத அளவிற்கு ரப்புல் ஆலமீன் சுவனத்தை படைத்து வைத்திருக்கிறான் என்று அதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி கூறி சுவனத்தை ஆசிக்க வேண்டும், உலகத்திலே ஹராம் ஹலாலை பேண வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுத்துகிற அல்லாஹ் நரகம் குறித்து எச்சரிக்கிறான். இஸ்லாத்துல எப்பயுமே ஒன் சைடா போயிடாது.
நீங்க நோன்பு வைங்க, தொழுங்க, வணங்க, எல்லாம் நன்மைங்க அப்படின்னு ஒரு சைடு சொல்லிட்டு இன்னொரு சைடு மோனே ரமலான்ல நோன்பு வைக்காட்டி நான் உன்னை சும்மா வர மாட்டேன் அப்படின்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் சொல்லுவான். அதே போன்றுதான் சுவனம் குறித்து நிறைய பேசிய அல்லாஹ் நரகம் குறித்து அதிகமான இடங்களில் கிட்டத்தட்ட திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நார் என்ற வார்த்தை, நார்னா நரகம் நெருப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த நார் என்ற வார்த்தை 121 இடங்கள்ல திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாய் ஒரு விஷயத்தை ஒரு டைம் சொல்லலாம், ரெண்டு டைம் சொல்லலாம். திரும்ப திரும்ப ஒரு 101 இடத்துல அல்லாஹ் பதிவு பண்றான்னா இந்த சமூகம் நரக நெருப்பு குறித்து அசால்ட்டாக இருந்திடக்கூடாது, அசட்டையாக இருந்திடக்கூடாது. நரக நெருப்பு கொடூரமானது என்பதை இந்த சமூகம் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்துணை குர்ஆனை படிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த நாருன்னு சொன்னாலும் நரக நெருப்பு தான். இந்த ஜஹன்னம்னு அரபியில் சொல்லுவாங்க, ஜஹன்னம். இப்போ ஜஹன்னம்னு சொன்னாலும் அதுவும் நரக நெருப்பு தான். அது கிட்டத்தட்ட 77 முறை அதை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நார் என்கிற வார்த்தை 121 தடவை, ஜஹன்னம் என்ற வார்த்தை 77 தடவை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். நரக நெருப்பு மிக கொடூரமானது. அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடு என்று துஆ கேட்பதோடு பிந்திய ரமலானுடைய பிந்திய பத்துல எதை ஓதுகிறோமோ இல்லையோ எல்லாம் ஓதணும். ஆனால் இந்த துஆவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த துஆ அல்லாஹும்ம தக்னி மினன் நார், நரக நெருப்பிலிருந்து விடுதலை கொடுத்துறார் அல்லாஹ். வதுகில் நீர் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன், சொர்க்கத்தை கொடுத்துரு அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே திரும்ப திரும்ப சொல்லுவேன். இந்த மனிதன் இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் அல்லாஹ்வுடைய பயத்திற்கும் தூரமாயிட்டனால இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயமா தெரியும். ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், ஏஞ்சி ரம்ஜான் மாதம் ஏதோ நோன்பு பிடிக்கல, ஏதோ சில பல காரணங்கள் சொல்றீங்க, தொழுகலாம்ல என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை அதிசயமா இருந்துச்சு. அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு, அல்லாஹ் கிருபையாளன் தான் அஜருக்கு, அவனுக்கு தெரியும் என்னை பற்றி. அல்லாஹ் கிருபையாளனா இந்த வார்த்தை பாருங்க, இது நிறைய பேருடைய என்ன ஓட்டமா இருக்குமோன்னு கொஞ்சம் பயம், அதனால இந்த வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ் கிருபையாளன், மன்னிப்பாளன், ஒரு தாயை விட 70 100 தாய் பிரியும், இதெல்லாம் ஓகே. அப்ப அவன் மன்னிச்சிருவான். ஏன் சூழ்நிலை அவனுக்கு தெரியும். இவர் லெட்டர் போட்டிருக்கிறார் அல்லாஹ் இந்த சூழ்நிலை நான் இருக்கிறேன் அப்படியா? ஒரு சூழ்நிலை இல்லை, உலகத்தில் வாழ்கிற எல்லா சூழ்நிலையும் எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரியான குருட்டுத்தனமான நம்பிக்கை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எல்லாம் பாவத்தை மன்னிச்சிரு, சூழ்நிலை இல்லை, நிச்சயமாக மாற்றங்கள் வர வேண்டும். வருகிற காலங்களில் நான் ஒரு முன்னேற்பாடு செய்ய வேண்டும் ரப்பே. காலங்கள் ஓடி இருக்கட்டும், வருகிற காலங்கள் உன் பொருத்தத்தோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு, எனக்கும் அல்லாவுக்கும் தெரியுங்க, நான் நோன்பு வைக்க மாட்டேன், தொழுவும் மாட்டேன், திக்ரு செய்யவும் மாட்டேன், என் லைஃப் வேற மாதிரி போயிட்டு இருக்கும், அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடுவாங்க என்று கூறுவது நபி அவர்கள் தடை செய்கிறார். குருட்டுத்தனமான நம்பிக்கை வச்சுட்டு எல்லா நன்மையும் நான் செய்ய மாட்டேன் என்று அந்த நம்பிக்கை கூட, எல்லா நன்மையும் செய்துவிட்டு ரப்பே என்னை நீ தண்டிக்க மாட்டாய், எல்லா அமல்களையும் செய்துவிட்டு அவன் மீது ஆதரவு வைப்பது, ரப்பே நரகத்தில் நுழைச்சிடாத என்று சொல்லுவது வேறு. எந்த அமலுமே செய்யாம என் நிலைமை அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று குருட்டுத்தனமாக ஈமான் கொள்வது, நம்பிக்கை வைப்பது, அது வேடிக்கையான ஒன்று. இது யாருக்கு பிடிக்கும்னா சைத்தான்களுக்கு பிடிக்கும். சைத்தான் இந்த மாதிரி எண்ணத்தை ஊட்டி விடுவான். இது மாதிரியான எண்ண ஓட்டங்கள், இது மாதிரியான சிந்தனைகள்லாம் யாரு கொடுப்பான்னா சைத்தான் கொடுப்பான். இன்னொரு படி மேல போனா, என்ன தொழுதா, என்ன இது கிடைக்குதான், தொழுவதால அப்படித்தான் இருக்கிறான், தொழுவதால அப்படித்தான் இருக்கிறான், என்னமோ தொழுதா என்னமோ அள்ளி கட்டி வாரி சுருட்டி கொண்டு போற மாதிரி, இந்த மாதிரியான எண்ணங்களையும் சைத்தான் தான் போடுவான். அதே மாதிரி என்ன அல்லாஹ் நம்மளை மட்டும் விட்டுட்டான், அவனுக்கு போய் நம்ம வணங்குறதா, இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் மனிதனுக்கு இருக்கும். கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வருகிற பொழுது அல்லாஹ் நம்மளை விட்டுட்டான், அவனுக்கு போய் நம்ம தொழுகணுமா, என் நிலைமை தெரியாதா அவனுக்கு என்றெல்லாம் குருட்டுத்தனமாக கோபித்துக் கொள்வார்கள். இறைவனையே சில நேரங்களில் சாடி விடுவார்கள். இது அனைத்தையும் சேர்த்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நம்பிக்கை அவருக்கு ஒரு காலம் வெற்றியை தராது. அமலை செய்துவிட்டு ரப்பிடத்திலே நாம் கோரிக்கை வைக்க வேண்டும், ரப்பே நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடு, சொர்க்கத்திலே நுழையவை என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பான். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்வியலில் இந்த முன்னோர்கள்லாம் எவ்வளவு சாலிகா வாழ்ந்தாங்கிற வரலாறை படிக்கிற பொழுது நமக்கு இப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்களா அப்படின்லாம் யோசிக்க தோணுகிற அளவிற்கு முன்னோர்கள். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நடந்து போறாங்க. ஒரு வாலிபர் வெடி சிரிப்பு பயங்கரமான சத்தத்தோட சிரிச்சுட்டு இருக்கிறார்.
இதை பார்த்துட்டு பக்கத்துல போறாரு. அவர் சிரிப்பு அடங்குற மாதிரி இல்ல, ரொம்ப நேரமா சிரிக்கிறார். பக்கத்துல போய் கேட்டார், வாலிபரே சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை நீங்க கடந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். அவர் கேட்கிறார், சிராத்தல் முஸ்தகீம் பாலமா, அது எங்க இருக்கு, நான் எங்க கடந்தேன்? நாளை மறுமையில சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலம் இருக்கும், அதை மின்னல் வேகத்தில் நல்லவர்கள் கடப்பார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது அல்லவா? கேட்கிறாங்க, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடந்துட்டியா? இல்லைங்க அப்படிங்கிறார். அப்புறம் இந்த சிரிப்பு சிரிக்கிற, சிரிப்புக்குன்னு ஒரு அளவு வேணாமா? இவ்வளவு கொடூரமாகவா சிரித்துக் கொண்டே இருப்பது என்று கூறி சிரிப்பை கூட தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு முன்னவர்கள் மூத்தவர்கள் நரக நெருப்பு குறித்தும் சிராத்தல் முஸ்தகீம் பாலம் குறித்தும் அவர்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்திருக்கிறார். இந்த நரகமும் சுவனமும் ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணலாம். இது புகாரி பிளஸ் முஸ்லிம் ரெண்டு கிரந்தத்திலும் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். நரகமும் சுவனமும் தர்க்கம் செய்யும். எப்படி செய்யும்னா, நரகம் சொல்லுவான், பெருமை அடித்தவனை நான் உள்வாங்கி இருக்கிறேன், அகங்காரம் பிடித்தவனை நான் உள்வாங்கி இருக்கிறேன் என்று அந்த நரகம் சொல்லும். இப்போ சுவனம் சொல்லுவான், பலகீனமானவர்களை நான் உள்வாங்கி இருக்கிறேன். பலகீனமானவர்களை நான் உள்வாங்கினா பயம், பயத்தோடு வாழ்றவங்க தானே பலகீனம். உலகத்துல தெனாவட்டா வாழ்றது யாரும் வாழ்ந்துட்டு போயிடலாம், அதுதான் அகங்காரம். பலகீனம் என்ன? ஒருவனை தேவையில்லாமல் அடித்தால் அல்லாஹ் பிடிப்பான். தேவையில்லாத கெட்ட வார்த்தையை பேசி நம்ம பிராடுத்தனம் பித்தனாத்தனம் பண்ண அல்லாஹ் பிடிப்பான் என்றெல்லாம் பயந்து வாழ்றான். பார்த்தீங்களா, அவன் பலகீனமானவன். உடல் ஆரோக்கியமா இருக்கும், 56 இன்ச்சு நல்ல வெயிட்டா தான் இருப்பாரு, பாடியெல்லாம் ஃபுல்லா இருக்கும். அதை சொல்லல, நாளை அல்லாஹ் பிடித்துக் கொள்வான் என்ற பயத்தோடு வாழ்ந்தார் அல்லவா, அப்பேற்பட்ட பலகீனமானவர்களை நான் உள்ளே வைத்திருக்கிறேன் என்று சுவனம் கூறுவான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நான் சொர்க்கத்திலையும் நரகத்திலையும், சுவனமே நீ எனது அருட்கொடை. உலகத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்பான் என்ற பயத்தோடு வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு சுவனத்தை நான் பரிசாக கொடுக்கிறேன். நரகத்தை பார்த்து சொல்லுவோம், நரகம் நீ என்னுடைய தண்டனை. என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்படாமல் ஹராம் ஹலாலை பாவிக்காமல் எவர் நடந்தாரோ அவர் போகிற செல்லுகிற இடம் நரகம் என்று சொல்லுகிற பொழுது அந்த நரகம் அல்லாட்ட சொல்லுமா, இன்னும் இருக்கிறாங்களா? ஏன்னா நரகத்தினுடைய உசுனத்தை எல்லாம் அப்படி படைச்சிருக்கிறான். இன்னும் இருக்கிறாங்களா அல்லாஹ், இன்னும் போடு. திருக்குறான்ல வருகிறது, நரகத்தினுடைய எரிபொருள் கற்கள் இருக்குல்லங்க, பாறக்கல், கற்களும் மனிதர்கள் தான் நரகத்தினுடைய எரிபொருள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கறிக்கட்டையை எப்படி வச்சு எரிக்கிறோம், அது மாதிரி மனிதர்களை வைத்து மலக்குகள் எரிப்பார்கள் என்ற செய்தி. என்னங்க தெரிஞ்சு ஜும்மால கூப்பிட்டு வந்து ஒரே நரகன் பயமுறுத்துறீங்களே அப்படி நினைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி சில பேர் அப்படித்தான், என்னங்க தேவையில்லாம பேரா கூப்பிட்டு நாங்க வேற நோன்பு வச்சிருக்கிறோம், நரகங்கிறீங்க, நெருப்புங்கிறீங்க, உள்ள போட்டு எரிச்சிருவாங்கன்றீங்க. இதெல்லாம் நம்ம சொல்லல, திருக்குறானும் ஹதீஸும் மனிதனுக்கு அவ்வப்போது ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், நரகம் குறித்து குர்ஆன் முழுக்க 6666 ஆயத்துக்களில் 121 இடங்களில் அல்லாஹ் திரும்ப திரும்ப இந்த சமூகத்திற்கு பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். கடைசியா நரகம் கேட்குமா, உன்னை இருந்தா போடுங்கோ. அப்ப அல்லாஹ் தனது காலை வைப்பான். புகாரில வருது, அல்லாஹ் தன்னுடைய காலை அந்த நரகத்திலே வைத்த பிறகு அந்த சப்தங்கள் குறைந்து நரகம் அமைதி பெறும் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனால நரக நெருப்பிலிருந்து ரப்பே பாதுகாத்து கொடுத்துரு என்று இந்த கடைசி 10 அதிகமாக சொல்லிட்டே இருக்கும். இந்த கடைசி 10லயே 3 நாள் முடிஞ்சு இல்லையா, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்க போற. ஒரு வாரம் கிடைத்த நாள் போனது இப்படியோ போயிருச்சு. இருக்கிற அந்த நாள்லயாவது அதிகமாக அல்லாஹும்ம ஆத்தக்னி மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். பொருள் என்னங்க, ரப்பே நரக விடுதலை கொடு, சுவனத்திலே நுழையவே. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்க ரம்ஜான் மாசம் அவ்வளவு அற்புதமான மாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாசம் குறித்து சொல்லுகிற பொழுது எவ்வளவு உயர்வா சொல்லுவாங்கன்னா, இது கிடைத்தவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அதனாலதான் பயான் ஆரம்பத்துல சொன்னேன், அல்லாஹ் இந்த வருஷம் உயிரோடு நம்மளை விட்டது, இந்த ரமலான்ல அல்லாஹ்வுத்தாலா அமல் செய்ய வச்சது நமக்கு கிடைத்த பாக்கியம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்து அருள். பெருமானார் மஜ்லிஸில 2 சஹாபாக்கள் வர்றாங்க, 2 தோழர்கள் வர்றாங்க. பெருமானார் கையை பிடிக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. தழுவிய கொஞ்ச நாள்லயே போர் பிரகடனம் செய்யப்படுகிறது. அந்த 2 சகோதரர்களும் போரிலே கலந்து கொள்கிறார்கள். இருவரில் ஒருவர் வஃபாத் ஆயிட்டார், ஷஹீதாக ஆக்கப்பட்டார். ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டார், இன்னொருத்தர் உயிரோடு இருக்கிறார். காலங்கள் செல்லுகிறது. 1 ஆண்டு காலம் அந்த தோழர் வாழ்கிறார். 1 ஆண்டு காலம் முடித்து அவரும் மௌத்தாயிடுறார், இயற்கையா மௌத்தாயிடுறார் அந்த சகாபி. அப்ப 2 பேரும் மௌத்தாயிட்டாங்க. ஒருத்தர் ஷஹீதுல மௌத்தாயிட்டாரு, கொஞ்சம் நல்லா கவனிங்க.
இன்னொருத்தவர் ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு போத்தானார். கனவில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காட்டப்படுகிறது, அந்த 2 சஹாபாக்களில் யார் முதலாவது சொர்க்கம் செல்லுகிறார்கள் என்றால் பெருமானார் சொல்லுகிறார்கள், ஷஹீதானார் பாத்தீங்களா, அவர் முன்னாடி போகல. நம்மள என்ன படிச்சிருக்கிறோம், மார்க்கத்திற்காக வேண்டி உயிரை கொடுத்தால் எந்த கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம், அதானங்க, அதான எதார்த்தம். ஆனால் அந்த ஷஹீதை விட ஒரு படி மேலே ஒரு ஆண்டு காலம் வாழ்ந்தவர் ரமலானில் வாழ்ந்தார், நிறைய தொழுதார், வணங்கினார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னார், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றார். பிறகு சுவனத்திற்கு ஷஹீதோடு போட்டி போட்டு ஷஹீதுக்கு முன்னாகவே இவர் சென்று விட்டார். அல்லாஹு அக்பர். ஷஹீதுனாவே உயர்ந்த அந்தஸ்து. அந்த ஷஹீதை இவர் எப்படி ஓவர்டேக் பண்றாருன்னா, அவருக்கு கிடைச்ச அந்த ரமலான், அது ஒரு ரமலான் தான். 2 பேரும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. வந்தவர் முதல் வார போர்லயே மௌத்தாயிடுறாரு. இன்னொருத்தர் 1 வருஷம் தான் வாழ்றாரு. அவருக்கு கிடைத்த ரமலானை பயன்படுத்தினார், ஷஹீதுக்கு முன்னாக சொர்க்கத்தில் நுழைந்தார் என்றார். நாம் யோசித்து பார்க்கிறோம், நமக்கு கிடைத்த பர்க்கத்தான ஒரு மாதம் ரமலான், உயிரோடு அல்லாஹ் வாழ வைத்து இருக்கக்கூடிய மாதம் இன்றுதான் விளங்கும். அப்படி விளங்கினாத்தான் உண்மையிலேயே இந்த ரமலானை போற்றுவோம். கிடைக்கிற 7 நாட்களையாவது அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கொடு அல்லாஹ், அடுத்து சொர்க்கத்திலே நுழைய வச்சிரு அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு நாம் பக்குவப்படுவோம். எல்லா வருஷம் போல வர்றாத பார்த்தா, நாங்க பார்க்காத ரமலானா 40 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். 70 வயசு இருக்கிறார், என்ன சொல்லுவாரு, 69 வருஷம் நாங்க பார்க்காத ரம்ஜானா அப்படிம்பாரு. அப்படி அல்ல. நாம் ரமலான் குறித்து பெருமானார் சொன்ன அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுதுதான் அதற்குண்டான மகத்துவமும், இந்த ரமலானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியமும், நாம் செய்ய வேண்டிய அமலும் நமக்கு புரியும். ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதத்தில் நாம் செய்கிற தொழுகை, வணக்கங்கள், இபாதத்துகள், தான தர்மங்கள், செய்த திக்ர்கள், ஓதிய குர்ஆன்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அத்துணை நபர்களுக்கும் சுவனத்தை வாஜிபாக ஆக்கி நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. மீண்டும் ஒருமுறை துஆ செய்வோம், ரப்பே எங்களை சொர்க்கத்தில் நுழைய வைத்து விடு அல்லாஹ். நரகத்தை பார்க்க கூட யோசிக்க கூட சக்தி இல்லாதவர் சொர்க்கத்திலே நுழைய வைத்து நரகத்திலிருந்து தடுப்பு அரணாக ரப்பே எங்களை நீ ஆக்கிவிடு என்ற துஆவை அதிகம் நாம் ஓடுவோம். ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக.